சமகால அரசாங்கத்திற்குள் நடக்கும் திருகுதாளங்கள் கடுமையாக சாடும் ராஜபக்ஷக்கள். இலங்கையை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய பௌத்த பிக்குகளின் செயல். தேரர்களோடு அனுருவின் அவசர சந்திப்பு. சாணத்தால் தாக்கப்பட்டமை தொடர்பில் சுகீஸ்வர பண்டார வெளியிட்ட பரபரப்பு தகவல். கட்டுநாயக்கவில் சிக்கிய 22 தேரர்களில் 19 பேர் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். உறுதியாக நின்ற மக்களால் இரண்டாவது தடவையும் நின்று போன தையிட்டி காணி அளவீடு. சமகால அரசாங்கத்தில் இடம்பெறும் கணனி மோசடி குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ கடும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். தங்காளி பகுதியில் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஹேக்கர் ஒருவர் தொலைபேசியில் அழைத்து உங்கள் கணக்கை ஹேக் செய்ய போகின்றேன், அதற்கு முன்னால் இந்த ஆவணங்களில் கையொப்பமிடுங்கள் என கேட்டு அவ்வாறே கையொப்பம் பெற்றதாக அரசாங்கம் கூறும் கதை உலகிலேயே எங்கும் கேட்காத நகைச்சுவையான ஒன்றாகும். இந்த ஒரு ஹேக்கிங் அல்ல, இது திட்டமிட்ட மோசடியாகும். நிதியமைச்சின் கணக்கில் இருந்து பணம் திருடப்பட்டுள்ளமை மற்றும் வீதி அபிவிருத்தி அதிகார சபையில் சில நிறுவனங்களுக்கு இருமுறை கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டுள்ளன. இவ்வாறான பாரிய நிதி மோசடிகள் தொடர்பில் ஜனாதிபதியும் நிதி அமைச்சரும் பொறுப்பு கூற வேண்டும் என்றும் ஹேக்கர் தலைமறைவாக இருப்பதாக கூறி நீண்ட காலம் தப்பிக்க முடியாது என்றும் நாமல் சுட்டிக்காட்டியுள்ளார். வெளிநாட்டு தொழிலாளர்களின் பணம் மற்றும் புலம்பெயர்ந்தோரின் உதவித்தொகை அனைத்தும் உள்ளடக்கப்பட்டுள்ள கணக்கையே அரசாங்கத்தால் பாதுகாக்க முடியாமல் போயுள்ளமை கவலைக்குரியது என நாமல் குறிப்பிட்டுள்ளார். நிதியமைச்சரின் கையொப்பமின்றி இவ்வாறான நிதி பரிமாற்றங்களை மேற்கொள்ள முடியாது என்பதால் திருடர்கள் அரசாங்கத்திற்குள்ளேயே இருக்கின்றார்கள். இவ்வாறான சூழலில் அரசாங்கம் வேறெவரையும் குற்றம் சாட்ட முடியாது. அரசாங்கம் உண்மையை மறைக்க முற்படுகின்றது. அரசாங்கம் மக்களின் வரிப்பணத்தை பாதுகாப்பதை கைவிட்டு தங்களுக்கு தேவையானவர்களுக்கு அனுகூலங்களை செய்து கொடுப்பதிலேயே குறியாக உள்ளதென நாமல் ராஜபக்ஷ மேலும் தெரிவித்துள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் போதைப் பொருட்களுடன் பிக்குகள் சிலர் கைது செய்யப்பட்டமை மற்றும் அது தொடர்பான விசாரணைகள் அதனால் எழுந்துள்ள நிலைமைகள் குறித்த கலந்துரையாடல் ஒன்று ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவின் பங்கேற்புடன் 3 பீடங்களின் மகா சங்கத்தினரின் தலைமையில் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. தற்பொழுது போதைப்பொருள் அச்சுறுத்தல் ஒரு தேசிய பேரழிவாக மாறியுள்ளதை இந்த சம்பவம் உறுதிப்படுத்துவதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி போதைப்பொருளுக்கு எதிராக அரசாங்கம் ஆரம்பித்துள்ள வேலை திட்டத்துடன் அனைவரும் வலுவாக கைகோர்க்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார். நாட்டை பொருளாதார மற்றும் சமூக ரீதியாக புதிய மாற்றத்தை நோக்கி இட்டு செல்லும் பயணத்தில் பௌத்த சாசனத்தையும் அதனுடன் கட்டியெழுப்பப்பட்டுள்ள விழுமியங்களையும் பாதுகாப்பதற்கு முன்னுரிமை அளித்து செயல்படுவதே அரசாங்கத்தின் நோக்கம் என்றும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார். முழு சமூகத்தையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் மற்றும் தற்போதைய நிலை குறித்து போலீஸ் அதிபர் இதன்போது விளக்கம் அளித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து மகாநாயக தேரர்கள் ஏற்கனவே ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ள நிலையில் அதனை முழு பிக்கு சமூகத்தின் செய்தியாக கருதி செயற்படுமாறு மகா சங்கத்தினர் அரசாங்கத்திடமும் பொதுமக்களிடமும் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதேபோல் தற்போதைய சவால்களுக்கு மத்தியில் பிக்கு சமூகத்தை பாதுகாப்பது பிக்குகளால் மட்டும் மேற்கொள்ளக்கூடிய ஒன்றல்ல என்றும் அதற்கு அரசாங்கத்தின் ஒத்துழைப்பு அவசியம் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். நிதியமைச்சின் செயலாளர் கர்ஷன சூரிய பெருமவின் இல்லத்தின் மீது சாணத்தையும் முட்டைகளையும் வீசியது ஜேவிபி கட்சி உறுப்பினர்கள் என புதிய மக்கள் முன்னணியின் தலைவர் சுகீஸ்வர பண்டார கூறியுள்ளார். நேற்று நிதியமைச்சின் செயலாளர் இல்லத்தின் முன்பு நடைபெற்ற போராட்டத்தை தொடர்ந்து அவர் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தற்பொழுது சொந்த கட்சி உறுப்பினர்களே தங்கள் தலைவர்கள் மீது சாணம் வீசும் நிலைக்கு வந்துவிட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தங்கள் சொந்த கட்சி உறுப்பினர்களே வந்து தங்கள் தலைவர்கள் மீது சாணம் வீசுகின்றார்கள். இதற்கு நாங்கள் வெட்கப்படுகின்றோம். ஜேவிபி கட்சி உறுப்பினர்களை வந்து கர்ஷன சூரிய பெரும மீது சாணம் வீசியுள்ளனர். எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி கர்ஷன சூரிய பெரும இரட்டை குடியுரிமை பெற்றவர். அவரிடம் ஒரு பட்டமும் இல்லை. நாட்டின் ஒட்டுமொத்த செல்வத்தையும் சொத்துக்களையும் வளங்களையும் ஜேவிபியினர் சுரண்டி வருகின்றார்கள் என்று போரை வெளிக்காட்டி அதனை மிக தெளிவாக உணர்த்தும் ஒரு நபர் அனுருகுமார திசாநாயக்க என்றும் குறிப்பிட்டுள்ளார்.
தாய்லாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விட்டு கடந்த ஏப்ரல் 25 நாடு திரும்பிய போது கைது செய்யப்பட்ட 22 தேரர்களில் 19 பேர் போதைப்பொருள் பயன்படுத்தியுள்ளமை சட்ட வைத்திய அதிகாரியின் சோதனையில் தெரிய வந்துள்ளது. இந்த தேரர்களிடமிருந்து சுமார் 112 கிலோகிராம் குஷ் மற்றும் ஹேஷ் ரக போதைப் பொருட்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து பிடிபட்டன. காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட இவர்கள் நேற்று சட்ட வைத்திய அதிகாரியிடம் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இதன்போது அவர்களில் 19 பேர் கஞ்சா போதைப்பொருள் பயன்படுத்தியுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஐம்புரலிய பகுதியில் உள்ள விகாரை ஒன்றை சேர்ந்த 3 தேரர்கள் மாத்திரம் இதற்கு முன்னர் தாய்லாந்துக்கு சென்றுள்ளதாகவும் அப்போது அவர்களுடன் இணைந்து 12 தேரர்கள் அப்பயணத்தில் பங்கேற்றிருந்ததாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அந்த நேரத்தில் கொண்டுவரப்பட்டதாக கூறப்படும் போதைப் பொருட்கள் அத்துருக்கிலிய பகுதியில் உள்ள வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவ்வீட்டின் உரிமையாளரும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். எதிர்வரும் மே மாதம் மேலும் 40 தேரர்களை தாய்லாந்துக்கு அழைத்து செல்ல இவர்கள் திட்டமிட்டிருந்தமை வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. அத்துடன் இந்த வலையமைப்பை இலங்கையில் இருந்து இயக்கியதாக கூறப்படும் அமிதாந்த எனும் தேரர் கம்பகா பகுதியில் உள்ள விகாரை ஒன்றில் பதுங்கியிருந்த போது கைது செய்யப்பட்டுள்ளார். ஏனைய தேரர்கள் விமான நிலையத்தில் சிக்கியதை கண்டு அவர் இங்கிருந்து தப்பி சென்றுள்ளதோடு கைது செய்யப்படும் போது அவர் போதைப்பொருள் பயன்படுத்தியிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. அஸ்விஸ்ம பயனாளிகளை துல்லியமாக இனம் காண்பதற்கும் பட்டியல் தயாரிக்கும் பணிகளை அதிக வினைத்துறனுடனும் துல்லியமாகவும் மேற்கொள்வதற்கும் நேற்று நிதியமைச்சர் விசேட கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. இதன்போது தற்போது நடைமுறையில் உள்ள பயனாளிகளை இனம் காணும் முறையில் உள்ள அளவுகோல்களை திருத்தியமைத்தல், பணிகளை விரைவுபடுத்தல் மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பயனாளிகளை துல்லியமாக இனங்காண்பது குறித்து விரிவாக கவனம் செலுத்தப்பட்டது. மேலும் சட்டத்திட்டங்களை மேற்கொள்வது போன்ற நீண்டகால நடவடிக்கைகளுடன் குறுகிய காலத்தில் நடைமுறைப்படுத்தக்கூடிய தேர்வுகளை இனங்காண்பது குறித்தும் இங்கு அவதானம் செலுத்தப்பட்டது. அத்துடன் வெற்றிடங்களை நிரப்புதல், கிராமோத்தியோகத்தர்களை செயலில் ஈடுபடுத்துதல், கொடுப்பினவு முறைகளை திருத்தியமைத்தல் மற்றும் அது தொடர்பான பிரச்சினைகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. தையிட்டி சட்டவிரோத விகாரை அமைந்துள்ள காணியை அளவீடு செய்யும் பணிகள் மக்களின் உறுதி குலையாத செயற்பாட்டால் 2ஆம் தடவையாக நேற்றைய தினம் கைவிடப்பட்டுள்ளது. தையிட்டி சட்டவிரோத விகாரை அமைந்துள்ள காணியின் காணி உறுதிகளோடு உள்ள உரிமையாளர்கள் 17 பேரினதும் காணிகளின் வரைபடத்தை கீறுவதற்கு அளவீடு செய்யும் பணிகளுக்கு காணி உரிமையாளர்கள் விகாரை பகுதிக்கு அழைக்கப்பட்டனர். அதற்காக விகாரை பகுதிக்கு வந்தவர்களை விகாரை அமைந்துள்ள பகுதிக்கு சற்று தொலைவில் காவல்துறையினர் வீதி சோதனை சாவடிக்கை அமைத்து காணி உறுதிகள் அடையாள அட்டைகளை பரிசோதித்துதான் அனுமதிப்போம் என காவல்துறையினர் கூறியமையால் காணி உரிமையாளர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தர்க்கம் ஏற்பட்டது. அதனை அடுத்து அவ்விடத்திற்கு வருகை தந்த கிராம சேவையாளர் காணி உரிமையாளர்களை அங்கிருந்து விகாரை பகுதிக்கு அழைத்து சென்றார். அங்கு காணி உரிமையாளர்கள் காணியை விடுவிக்கும் நோக்குடனுக்கி காணிகளை அழகின்றோம் என எழுத்தில் உறுதிமொழி தர வேண்டும் என அதிகாரிகளிடம் கோரியதால் அவ்வாறு நாம் எழுத்தில் தர முடியாது என அதிகாரிகள் கூறியமையால் நீண்ட இழுபறி ஏற்பட்டது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிற்கு ஈரான் முன்வைத்த புதிய முன்மொழிவில் திருப்தி இல்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த முன்மொழிவின் மூலம் மத்திய கிழக்கில் நடைபெறும் போரை முடிவுக்கு கொண்டு வந்து முக்கியமான ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்க ஈரான் முன்வைத்துள்ளது. ஆனால் அதற்கு பதிலாக அமெரிக்கா ஈரானுக்கு விதித்த தடைகளை நீக்க வேண்டும் என்றும் இரு நாடுகளுக்கு இடையிலான அணுசக்தி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் பின்னர் நடாத்தப்பட வேண்டும் என்றும் ஈரான் கூறியுள்ளது.